ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிக்கன் வச்சு தோசை உள்ள சிக்கன் ரோஸ்டர் மாதிரி தான் செய்ய போகிறோம். நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் கொஞ்சம் போட்டு வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதை வேக விட்டு அப்புறம் கருவேப்பிலையை அது மேலேயே கொஞ்சம் போட்டு அப்புறம் தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிறேன். அதை அப்படியே ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா கலரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலருங்க, ரோஸ்ட் ஆகுது அப்படியே ரோஸ்ட் ஆகணும், அந்த அளவு நல்லா கலரிக்கணும். சிக்கனை வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிறேன். அப்புறம் அதையும் போட்டு அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் காரசாரமாக இருக்கும். போட்டு அதை நல்லா கிளறிக்கின அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற நான் காய்ச்சிட மாட்டேன், அதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு டம் கட்டி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி அதை ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நல்லா அது கொஞ்சம் கட்டியான அந்த ஷேப்பில் வந்து அதை தோசை நல்லா ஒரு பரட்டு போட்டு உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போடுங்க, இல்லை எண்ணெய் அப்படியே மேலே வச்சுட்டு இப்படி ஒரு திருப்பி அப்படி திருப்பி போட்டு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.